இது தொடர்ந்து நடக்கணும். ஸோ மேல் மேலும் வளரணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து முதல்ல ஒரு கொஸ்டின். எல்லாருமே இங்கே இருக்கீங்க. எத்தனை பேருக்கு பக்கத்தில் இருக்கவங்க பேர் தெரியும்? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பக்கத்தில் இருக்க பேர் தெரியும்? இப்போ எத்தனை பேர் கை தூக்குங்க. தெரியுமா? அவங்க பேர் என்னது? ஒய்ஃபு. அதான் பாத்தீங்களா? ஸோ நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். ஓகேங்களா? நீங்க முதல்ல பக்கத்துல இருக்கவங்க பேர் என்ன, அதெல்லாம் கேட்டு நீங்க என்ன பண்றீங்க, அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் பேசும்போது தான் ஒவ்வொருத்தரோட ஐடியா என்ன பண்றீங்கன்னு தெரியும். ஸோ இதனால நீங்க பண்ணல அப்படின்னா தயக்கம். ஸோ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா தயக்கம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்ககிட்ட பேசலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய தயக்கங்கள் இருக்கு. அதுதான் முதல்ல நீங்க உடைக்கணும். ஸோ நீங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட் அப்படின்வாங்க. அடிப்படையில மனிதர்கள் எல்லாமே இன்ட்ரோவர்ட் தான். அதாவது நம்ம தனியா இருக்கணும், யாருமே நம்மகிட்ட பேசக்கூடாது, நம்மளாம் ஓரமா உட்காந்துட்டு ஏதோ ஒரு சிந்திச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் நம்ம எல்லாருமே. ஆனா பிசினஸோட முதல் அடிப்படையே நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கணும். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னா வெளியில நீங்க வந்து உங்களை மீறி வெளியில வந்து எல்லாத்தையும் பேசணும். ஓகே, ஸோ இப்போ ஓனர்ஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது என்ன? மனித வளம் அப்படின்றது வந்து முதல்ல நீங்க தான். ஓகே, மனிதன் அப்படின்றது நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஸோ அதை எப்படி நம்ம சிறப்பா பயன்படுத்தி நம்ம தொழிலுக்கு பயனுள்ள வகையில நம்ம செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்ப நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நாங்க இப்ப 2000 பேர் இருக்காங்க, 3000 பேர் இருக்காங்க, 5000 பேர் இருக்காங்க. அதனால ஹெச்ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஒரே ஒருத்தர், நீங்க ஒருத்தர் தான் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு 2 பேர் ஃபேமிலியா பண்ணிட்டு இருக்கீங்க. அது யாரா இருந்தாலும் மனித வளம் தான். ஸோ அதுதான் முதல் அடிப்படை. இரண்டாவது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு டிபார்ட்மெண்ட் தனியா வச்சுக்கிறாங்க. நாங்க எப்படி அதெல்லாம் பண்ண முடியாது, நாங்க சின்ன கம்பெனி, எங்களுக்கு வந்து ஹெச்ஆர் அப்படின்றதெல்லாம் தனியா எடுக்க முடியாது அப்படின்றீங்க. அது தேவை கிடையாது. நீங்க உங்களை வந்து முதல்ல வந்து தயார்படுத்திக்கணும். அது எப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். நெக்ஸ்ட் போங்க. ஸோ ஒரு சின்ன உதாரணங்கள். இப்போ ஒரு வீட்லயே ஒருத்தர் இனிப்பு கடை வச்சிருக்காரு. அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட இதையுமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரே மாதிரி தரத்தை செயல்படுத்துறாங்க. அது ஒரு மனிதவள திறமை தான். அது ஒரு மனித வளம் தான். அதே போல ஒரு டெய்லர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரோடதுக்கும் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா பண்றாங்க. அது ஒரு மனித வளம் தான். அது போல பல பேசிக் விஷயங்களே மனித வளம் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பொருள் நம்ம வந்து தயாரிக்கிறோம், நிறைய விஷயங்கள் பண்றோம். ஆனா ஃபைனலா வந்து அந்த பொருளோட மதிப்பை கூட்டக்கூடியது உங்களோட அணுகுமுறை, அதாவது மனிதர்களுடைய அணுகுமுறை. ஸோ அதன் மூலமா தான் ஒவ்வொருத்தரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபைனலா வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அதுதான் இல்லைங்களா? ஃபைனலா நீங்க பொருள் தயாரிச்சாலும் உங்களுடைய அணுகுமுறை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் ஒரு மனிதவள அடிப்படை திறமை. அதுதான் ஒரு பொருளோட மதிப்பை கூட்டும். ஸோ இயந்திரம், பொதுவாக இயந்திரங்கள் வந்து நீங்க சொல்ற வேலையை செஞ்சிடும். இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டா கம்ப்யூட்டர்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே இயந்திரம் செய்யும். அவ்வளவுதான், அதோட வேலை அதுதான். பணம் இருந்தா நீங்க ஒரு பொருளை வாங்கிடலாம். உங்களுக்கு வேண்டிய பொருளை நீங்க என்ன வேணுமோ அதை வாங்கிடுறீங்க. பணம் முடிஞ்சிருச்சு. பொருட்கள், இப்போ பொருள் வந்துருச்சு, உங்களோட விஷயங்கள் என்ன பண்ணணுமோ பண்றீங்க. ஆனா இது எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடியது யார்? மக்கள், அதாவது மனிதர்கள். உண்மையான மதிப்பு உருவாக்குறது யாருன்னா மனிதர்கள் தான். முயற்சியால், உங்களோட பயிற்சியால மட்டும்தான் அதோட மதிப்பு கூடுது. நீங்க எப்படி அணுகுறீங்க அப்படிங்கிறத வச்சுதான் மதிப்பே. நம்பிக்கை மற்றும் பிராண்டோட வேல்யூ எல்லாமே மனிதனுடைய தனிப்பட்ட திறமைகள். ஸோ ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. ஒரு கடை வந்து பி. ஃபர்ஸ்ட் கடையில ஓனர் வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வராரு. அவரோட மைண்ட் வந்து ஒரே மாதிரியே கிடையாது. ஒரு நாள் மூடு நல்லா இருக்கு, ஒரு நாள் மூடு நல்லா இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உதவியாளர், அவரோட ஹெல்ப் பண்றவர் என்ன பண்றாருன்னா தப்பு தப்பா சேஞ்ச் கொடுக்குறாரு, ரெஸ்பெக்டாவே பேசுறது இல்லை கஸ்டமர்ஸ்ட. அதே போல குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே கிடையாது. ஒரு நாள் ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு நாள் ஒரு குவாலிட்டி இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா ஒரு கடைக்கு போவோம், சாப்பிடுவோம். இன்னைக்கு நல்லா இருக்கு, சரி நாளைக்கு நல்லா இருக்குன்னு போவோம். ஆனா இன்னைக்கு அடுத்த நாள் வேற மாதிரி இருக்கு, என்னடா இது? ஸோ அந்த மாதிரி இருக்கு. உரிமையாளருக்கு வந்து ஒரே மாதிரி அப்படியே வர்ற இடத்துல சவுண்டா பேசுறாரு, ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது. வாடிக்கையாளருக்கு ஒரு கர்டசி கிடையாது, ஒரு பேசிக் ஸ்மைல் கிடையாது. இது கடை பி பாருங்களேன். டயத்துக்கு வராரு, ஓனர் வந்து டயத்துக்கு வராரு. ஃபர்ஸ்ட் அவரை ஃபாலோ பண்றாரு. எல்லாருமே ஒரு ஸ்மைலிங்கோட ரெஸ்பெக்டா பேசுறாரு.
அவரோட சபார்டினேட் வந்து நல்ல ட்ரெயின் பர்சன். ஸோ அவருக்கும் தெரியுது எப்படி மேனேஜ் பண்ணணும். எல்லார்ட்டையுமே வந்து ரெஸ்பெக்டா இருக்காரு. ஒவ்வொரு குவாலிட்டி குவான்டிட்டி கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் அவரோட சர்வ் பண்றது, காந்திஜி சொல்லியிருக்காரு இல்லையா, நம்மளோட கஸ்டமர்ஸ் தான் நம்ம கடவுள். ஸோ அது போல அதை அவர் மெயின்டைன் பண்றாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர்றாங்க. ஸோ இந்த வித்தியாசத்தினால என்ன ஆகுதுன்னா, வித்தியாசம் வந்து பொருள்ல கிடையாது. இந்த இடத்துல பொருள்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள்கள் கிடையாது. மக்களோட, அதாவது நம்மளுடைய நடத்தையில நம்ம எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கறதா இருக்கு. அதே போல மக்கள் பிராண்டு தான் பாக்குறாங்க இல்லையா. நீங்க எல்லாருமே பிராண்டு தானே பார்ப்பீங்க. ஸோ இந்த பிராண்ட் வாங்கலாம், இது வாங்கினா நமக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும், அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ இதுதான். ஸோ பெரும்பாலான வணிகத்துல பாத்தீங்கன்னா பொருள் வந்து நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். பொருட்கள்ல வந்து பெருசா ஒன்றும் எல்லாருமே ஒரே மாதிரி வைப்பாங்க. ஆனா மக்களோட கருத்து, ஓ இந்த கம்பெனில வாங்கினா நம்ம நம்பிக்கையா வாங்கலாம், இந்த கம்பெனி வந்து நமக்கு, ஸோ அவங்க ஏற்படுத்துற அந்த தாக்கம் அதுதான் நமக்கு மிக முக்கியம். ஸோ முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, நீங்க வந்து ஒரு பர்சனா இருந்தாலும் சரி, ஒரு டீமா இருந்தாலும் சரி, கரெக்டா புத்திசாலித்தனமா நியாயமா நம்பகத்தன்மையா இருக்கணும். உங்களோட மனநிலை முக்கியம். ஸோ இப்போ எத்தனை பேர் இங்க பிரசன்ஸ்ல இருக்கீங்க? அந்த பிரசன்ஸ் கிடையாது, மைண்ட் பிரசன்ஸ். உங்க மனநிலை, வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்போம், ஈவினிங் சமையல் இது பண்ணலாமா, ஓ நாளைக்கு நமக்கு அந்த பிளான் இருக்கு, ஓடிட்டு இருக்கா, ஓடுது இல்லையா. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனையே சுயமா நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்துறது தான். பட் ஒரு நம்மளை நம்ம கட்டுப்படுத்தும் போது நம்ம எல்லாருமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு வருவோம். அதான் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ அது மிக முக்கியம். அதுக்கப்புறம் உங்களோட பொறுப்பு. இப்போ உங்க வேலை என்ன, இவரோட வேலை என்ன. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கீழே ஒரு 1500 பேரை வந்து நான் நிர்வகிக்கிறேன். ஸோ இப்போ 1500 பேருமே நான் டெய்லி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா பேச முடியாது. கரெக்டுங்களா? நான் 1500 ஸ்டாஃப்கிட்டமே போய் டெய்லி பேச முடியாது. ஆனா ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை நாங்க வந்து தெளிவுபடுத்திடுவோம். இவருடைய வேலை இதுதான், இவருடைய வேலை இதுதான். ஸோ அது ஒருவராக இருந்தாலும் சரி, 1000 பேரா இருந்தாலும் சரி, நீங்க அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டிஃபைன் பண்ணணும். ஸோ எப்போதுமே ரெஸ்பெக்ட் முக்கியம். இது வந்து, ஏன்னா இப்போ நீங்க வேலை பார்க்குறாரு, உங்களுக்குள்ள ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா சம்பளத்துக்காக தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அதை விட ரெஸ்பெக்ட் முக்கியம். நீங்க ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் மோட்டிவேஷன் பண்றது மூலமா அவங்க உங்க கூட ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருப்பாங்க. எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் ஆயிடும் நம்ம இல்லையா. மனிதர்களே எமோஷன்ஸ் தானே. டக்குன்னு கோவம் வந்துடும், டக்குன்னு வந்து அழுதுருவாங்க சில பேர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ், அதை கட்டுப்படுத்த கத்துக்கணும். ஸோ இது 4 தான் அடிப்படை. ஸோ இப்போ ரகசியங்கள் ஒரு 15 ரகசியம் இருக்கு. ஸோ முதல் ரகசியம் சுய நிர்வாகம். ஸோ எத்தனை பேர் வந்து நீங்க நினைச்சதை பண்றீங்க, டயத்துக்கு பங்க்சுவாலிட்டியா நம்ம இருக்கணும், எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு காலையில இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் நினைக்கிறீங்களா? நைட்டு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், ஆனா அந்த டயத்துக்கு எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்க? எந்திரிச்சிடுறீங்க. ஸோ அது கரெக்டா இருக்கு. ஸோ அது போல நீங்க உங்களுடைய பேசிக் விஷயங்கள், ஓகே, உங்களை நீங்க நிர்வகிக்க கத்துக்கணும். நான் வந்து இந்த மாதிரி நேரத்தோட எந்திரிக்கணும், இன்னைக்கு நான் இந்த திட்டமிடல்லாம் பண்ணணும், என்னுடைய டீமுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும், என்னுடைய தொழிலில் நான் இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிற சுய நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாக என்ன பண்ணுவோம், என்னோட மைண்ட் வேற, பிஸ்னஸ் வேற, ஸோ அதுல என்ன ஆக போகுது அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. உங்களோட மனநிலை தான் பிஸ்னஸை செயல்படுத்துது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ டாடா குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரத்தன் டாடா எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிம்பம் தான் வந்து இன்னைக்கு டாட்டாவா இருக்கு. அவர் வந்து ஒரு ரொம்ப தன்மையான மனிதர், எல்லார்கிட்டையுமே பண்பா பழகக்கூடியவர். ஸோ அந்த பிராண்ட் வந்து டாட்டாவை கொடுக்குது இல்லைங்களா. ஸோ உங்களோட ப்ராடக்டோட வேல்யூ உங்களை வச்சு தான் இருக்கு. ஸோ நீங்க சுயமா உங்களை கரெக்டாக நிர்வகிக்க கத்துக்கணும். ஸோ இதுதான் முதல் ரகசியம். அப்புறம் அக்கறை. அக்கறைனா என்னன்னா, இப்போ வாடிக்கையாளர் வர்றாங்க, நீங்க தொழில் பண்றீங்க, சரி ஓகே வந்துட்டாரு, நம்ம இப்போ ப்ராடக்டை கொடுத்துட்டோம், அவர் வாங்கிட்டாரு, அப்படி இருக்கக்கூடாது. அதுல ஒரு சின்ன அக்கறை. அவர்கிட்ட வந்து ஒரு எப்படி இருக்கீங்க சார், இன்னைக்கு நல்லா இருக்கா, எப்படி போயிட்டு இருக்கு சார், ஏதோ ஒரு கனெக்ஷன், ஒரு அக்கறையோட அவர்கிட்ட வந்து நீங்க பேசும்போது, அந்த பொருள் வந்து அவர் வீட்டுக்கு போய் சேரும்போது அவர் உங்க கூட இருக்கிற அந்த நல்ல ஒரு கனெக்ஷனை எடுத்துட்டு போறாரு இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா அந்த அக்கறை, ஓ இவர்கிட்ட போனா ஒரு நல்ல அக்கறையோட பேசுவாங்க, நல்ல பண்போட பேசுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும். இதுதான் முக்கியம். ஏன்னா நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போயிட்டோம், அவர் நம்மளை நல்லா அன்போட பேசும்போது, ஓ நெக்ஸ்ட் நம்ம அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஸோ அக்கறை இஸ் ரெண்டாவது முக்கியமான விஷயம். லிசனிங் எபிலிட்டி. பொதுவாக ஹெச்ஆர் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை ஒரு முக்கியமான பாயிண்டாக வச்சுருப்போம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லிசனிங்கே இருக்காது. இப்போ நம்ம ஒரு 2 விஷயம் சொல்லும்போதே
டக்குன்னு இடமறிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, அது அடிப்படையிலே நமக்கு அந்த ஸ்கில் கிடையாது. ஸோ கேட்கணும். நீங்க வந்து கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க என்ன விரும்புறாங்கன்றத நெறைய கேட்கணும். ஸோ கேட்பது வந்து ஒரு மிக முக்கியமான மனித வளம். ஸோ நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு கைவினை பருத்தி பிரிவு இருக்கு. ஒரு வாடிக்கையாளர்ட்ட இருந்து ஃபீட்பேக் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்குறாங்க. ஆமா, இது நல்ல குவாலிட்டி தான் அப்படின்போது, அவங்களோட ஃபீட்பேக் நல்லா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபீட்பேக் அண்ட் லிசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஹார்ட் ஒர்க் பயங்கரமா பண்றீங்க. பட் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆ. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் 2 இருக்கு. ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு வேலைய பிசிக்கலா கஷ்டப்பட்டு செய்றீங்க. ஸ்மார்ட் ஒர்க்ன்றது அதை இன்னும் சிறப்பா ஷார்ட் டைம்ல எவ்வளோ ஈஸியா நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். பட் ஸ்மார்ட் ஒர்க் பண்றது மூலமா உங்களோட பிசினஸ் வந்து இன்னும் ஈஸியா டெவலப் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு மூலிகை ஷாம்பு பண்றாங்க. 3 மணி நேரம் பேக்கிங் பண்றாங்க. கண்டிப்பா பண்ணி ஆகணும். பேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா, அவர் பண்றதுக்கு பதிலா அவர் போய் 4 இடத்துல பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு ஒரு ரூ. 4000 ஒருத்தர போட்டுறாரு. இப்போ அவருக்கு ஆகுற செலவு ரூ. 4000. ஆனா மந்த்லி ப்ராஃபிட் அவருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் ஸ்மார்ட்னஸ். எல்லாத்தையுமே நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட விஷயம் என்னன்னா பிசினஸை வளர்க்கணும். பேரலா எப்படி நம்ம ஸ்மார்ட்டா வேலையை முடிக்கணும். ஸோ ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் 2மே முக்கியம். ஸோ ஒரே ஆளுக்கு பல பொறுப்புகள் கொடுத்து வச்சிருப்பீங்க. அவர் என்ன சொல்லுவாரு? ரைட்டு, நான் வந்து எல்லா வேலையும் நானே செஞ்சிடுறேன் அப்படின்னுவாரு. கடைசியில நீங்க ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா, இது ஏன் சரியா நடக்கல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, இல்ல நான் அந்த வேலையை செஞ்சதுனால இதை சரியா செய்ய முடியல, இதை செஞ்சதுனால அதை சரியா செய்ய முடியலன்ற ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால வேலைகள் ஒருவருக்கு ஒரு பொறுப்பை அக்கௌண்டபிலிட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கண்டிப்பா இது உங்க பொறுப்பு தான். நீங்க தான் இது எதுனாலும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஒப்படைப்பு பண்ணணும். ஸோ ஒருவருக்கு ஒரு பொறுப்பு கண்டிப்பா இருக்கணும். ஸோ லாபம் எல்லாமே வந்து உங்களோட லாபங்கள் எல்லாம் யாரால வருது? கஸ்டமர்ஸ், மக்களால தான் வருது. ஒரு வணிகத்துல மாதம் ரூ. 28,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஓனரால சொல்ல முடியல எங்க எக்ஸ்பென்ஸ் போகுது அப்படின்ட்டு. 30 டேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இதெல்லாம் நம்மளோட வீக்னஸ், இப்படிலாம் நம்ம லாஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்றாரு. சின்ன சின்ன வணிகங்கள்ல வந்து மக்கள் வந்து 15 to 25% வந்து இது மாதிரி தான் லாஸ் பண்றாங்க. எங்க எக்ஸ்பென்ஸ் போகுது அப்படிங்கிறத அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதை சரியா ஐடென்டிஃபை பண்றது மூலமாக நீங்க லாபம் சம்பாதிப்பது மட்டும் இல்ல, உங்களோட டீமோட அட்டாச்மெண்ட்டும் ஜாஸ்தி ஆகும். ஸோ குவாலிட்டி, இது வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பாயிண்ட் தான். பட் இட்ஸ் ஆல்சோ கனெக்டட் வித் ஹெச்ஆர். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மனிதனுடைய ஒர்க்கில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம். ஸோ அகைன் நீங்கள் வந்து பெரும்பாலான வணிகத்தில் இறுதியில் மட்டும்தான் குவாலிட்டி பார்க்குறோம். பட் அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னாடியே செயல்படுத்தணும். ஒரு பொருள் வந்து இப்படித்தான் நம்ம தயாரிக்கணும், இதனுடைய ப்ராசஸ் இதுதான், இதோட என்டையர் கான்செப்ட் இதுதான் சொல்லிட்டு உங்களுடைய குழுவோ அல்லது தனி நீங்கள் செய்கிறீங்களோ அதை அந்த ஆர்டர் படி செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ தரம் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வாடிக்கையாளரோட விசுவாசம். வாடிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டெலிவரிக்கு பின்னாடி ஒரு சின்ன மெசேஜ். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் சொன்னாங்க, ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே வருஷத்துக்கே சில ஆப்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 தான். ஆட்டோமேட்டிக் மெசேஜஸ்லாம் அனுப்புவாங்க இன்னைக்கு. ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க நம்பரை வாங்கிட்டு அவங்களோட சின்ன சின்ன பர்த்டே இல்லை ஒரு ஒரு முக்கியமான வெட்டிங் அனிவர்சரி அந்த மாதிரிக்கு ஒரு விஷ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வந்து ஒரு சின்ன கனெக்ட் ஆகிட்டு வாடிக்கையாளர்கள் வந்து உங்கள் மேலே இன்னும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி ரெகுலராக அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கனெக்டிங் வித் கஸ்டமர்ஸ். ஸோ அங்கீகாரம், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் வேலை வச்சுருக்கீங்க, சம்பளம் கொடுக்குறீங்க, ரைட், ஓகே. அவங்கள வந்து சம்பளம் வாங்குறாங்க, வேலை செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சம்பள உயர்வு வந்து உங்களால் கொடுக்க முடியல. உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் அந்த டைமில் ஸ்ட்ரகிள் ஆகுது, சம்பளம் சரியாக கொடுக்க முடியல. ஆனால் அவங்கள வந்து நீங்கள் உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக எப்படி இதிலேருந்து வெளியில் வர முடியும், நம்ம இன்னும் எப்படி பெட்டராக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு அங்கீகாரம், அவங்களே வந்து அந்த பிஸ்னஸோட ஒரு பார்ட்னராக நீங்கள் செயல்படுத்தணும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன தோணுன்னா, ஒரு வேலையாள் மாதிரி மட்டும் அவங்க யோசிக்காம அவங்களும் அதில் ஒரு அங்கமாயிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா சின்ன சின்ன நிறுவனங்கள்ல நடக்கும்.
ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம், அங்கீகாரம். ஸோ வேஸ்டேஜ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியிலாம் நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. 30% வேஸ்டேஜ், ப்ராப்பராக கால்குலேஷன் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி 100 பேர் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிவிடுவாங்க, கடைசியில் பார்த்தா 60 பேர் தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அதுபோல் வேஸ்டேஜ் வந்து ஜென்ரலாகவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நிறைய நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாகுது. ஸோ ஒரு ப்ராசஸ் ஹெச்ஆரில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஸ்டாண்டர்ட் அசஸ்மெண்ட், அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக் இல்லை 1 மந்த் எப்படி போயிட்டுருக்கு, ட்ரெண்ட் என்ன, ஆவரேஜாக எவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு அது போல் ஒரு கான்செப்ட். அதே போல் உங்களோட துறைகளில் நீங்கள் வேஸ்டேஜை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். வேஸ்டேஜை குறைக்கிறது மூலமாகவே நீங்கள் ஒரு 15-10% கிட்ட கூட சேவ் பண்ண முடியும். கற்பிக்கும் ஒவ்வொரு திறனும் உங்கள் உற்பத்தியை பெருக்கும். அதாவது லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு சின்ன இது, அதாவது 2 பேரும் மரம் வெட்டுறாங்க ஒரே டயத்தில், சரிங்களா? ஒருத்தர் வந்து சீக்கிரம் வெட்டிட்டார். 2 பேரும் ஒரே திறமை, ஒரே மாதிரி கோடாலி, ஒரே திறமை தான், எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஒருத்தர் சீக்கிரம் வெட்டிட்டாரு, ஒருத்தரால் லேட்டாக தான் வெட்ட முடிஞ்சது. என்ன காரணமாக இருக்கும்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ கோடாலியை ஷார்ப் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வெட்டிகிட்டே இருக்கார். அதுபோல தான் நம்மளுடைய நாலேஜும். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் நேற்று கற்றுக்கிட்டது ஓகே, இன்னைக்கு என்ன இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கற்பிக்கிறது மூலமாக நீங்களும் கற்றுக்கணும், உங்கள் டீமில் இருக்கவங்களும் கற்றுக் கொடுக்கணும். ஸோ லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று நாங்கள் எங்களோட கம்பெனியில் ஒரு ஏஐ டெக்னாலஜி ட்ரைனிங் கொடுத்தோம். ஒரு 1 வீக் கொடுத்தோம். ஒரு ஆஃபீஸ் பாய் அவரே உட்கார வச்சு சொல்லி கொடுத்தோம். அவர் வந்துட்டு என்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் பர்சனால அதை பண்ண முடியல, அந்த என்டையர் ப்ராசஸ் கற்றுக்கிட்டதை பண்ண முடியல. பட் அந்த ஆஃபீஸ் பாய் டெடிகேஷனாக என்ன பண்ணார், அவரே ட்ரை பண்ணி, சார் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெயில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் சார் அப்படின்னார். ஸோ அதுதான் ஒவ்வொருத்தருடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு உந்துதலோட, கியூரியாசிட்டியோட தொடர்ந்து கற்றுக்கணும். கற்றுக்கிறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நிலையாக இருக்க முடியும். நம்பிக்கை. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா டீமில் வந்து, இல்லை ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். இல்லை இது மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம அது மாதிரி பண்ணலாம், இல்லை இது இப்போ மாற்றி பண்ணால் இப்படி ஆகிடும். ஸோ ஒரு ஆரோக்கியமான டிபேட் இருக்குன்னா சந்தோஷம். பட் அதுவே வந்து ஒரு டோஸ் அதிகமாகிடுச்சுன்னா நம்பிக்கை போயிடும். இது வந்து செயல்படுத்த முடியாது, இதை வந்து நம்ம சரியாக செய்ய முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடும். ஸோ முதல்ல நம்பிக்கை இருக்கணும். ஒருத்தர் பேசிக்கங்க. அது ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு குழுவாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடியும். நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். அதில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்துட்டு நம்ம செயல்படுத்துவோம். ஸோ பாசிட்டிவ் திங்கிங். ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கும் போது அது நடக்கும், இல்லைங்களா? எல்லாரும் சொல்கிறாங்களா ஆப்டிமிஸ்டிக். நம்ம என்னவாக நினைக்கிறோமோ அதுதான் நான் ஆகுறோம். ஸோ அதனால் தொடர்ந்து நல்ல விஷயங்களை நினைங்க, நல்ல நம்பிக்கையோட செயல்படுத்துங்க. உணர்வு நுண்ணறிவே அமைதியான லாப இயந்திரம் அப்படின்னா என்னென்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல சொல்கிறோம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா என்னென்னா, பொதுவாக கோவப்பட்டால் என்ன பண்ணுவோம், எல்லாரையும் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவோம், இல்லைங்களா? அதே போல் அழுக ஆரம்பிச்சிட்டா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது போல் பல விஷயங்கள் மனிதனோட இயல்பு. அது மனிதன் அப்படி தான். ஆனால் பொதுவாக ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி எமோஷனலாக இருக்கும்போது யார் ரொம்ப அறிவாளியாக இருக்காங்களோ அவங்க தான் லீடர்ஸாகவும் ஆக முடியும், பெரிய தலைமை பண்புலே வர முடியும், பெரிய தொழிலதிபர்களாகவும் அல்லது வாட் எவர் அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த திறனை கண்டிப்பாக வளர்த்துக்கங்க. உங்களுக்கு கோபம் வரும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லணும், இல்லை இந்த டைமில் நம்ம ஏதாவது பண்ணால் அது தவறாக முடியும், நம்ம இதை செயல்படுத்தக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ், எந்த வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு சிந்திச்சு செயல்படுவோம். நீங்கள் 5 மினிட்ஸ் கழித்து யோசிச்சு பாருங்களேன், அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அந்த தருணத்தில் உங்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது பெரிய பெரிய நிறுவனங்களில் நாங்கள் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அதே போல் உங்கள் டீமோட கருத்தை நீங்கள் வந்து கேட்கணும். உங்களோட டீமில் ஒர்க் பண்ணுறவர், உங்களோட ஜூனியர்ஸ், ஏதாவது யாராக வேணாலும் இருக்கட்டும், இது ஓகேவா, இப்படி பண்ணலாமா, இது மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு சரியான முறையில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கேட்கணும். ஃபீட்பேக் கேட்குறது மூலமாக நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய டெவலப்மெண்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அது உங்கள் பிஸ்னஸுக்கு வளர்ச்சி தான் கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் வச்சுக்கோங்க. நாம் இந்த மாதிரி பண்ணுறோம், இது சரியா, ஒரு 5 பேர், இன்றைக்கெலாம் வந்து சாஃப்ட்வேர் கூட இருக்குது,
நிறைய சாஃப்ட்வேரில் நீங்கள் பேரே போடாமல் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது கூட பயன்படுத்திக்கங்க. ஸோ எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்றியுள்ள தலைவர்கள் நிலையான வணிகங்களை கட்டுகிறார்கள். ஸோ நன்றி, கிராட்டிடியூட். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நன்றியாக இருக்கணும். உங்களுக்கே நீங்கள் நன்றியாக இருங்க, உங்கள் கஸ்டமர்ஸுக்கு நன்றியாக இருங்க, உங்களுடைய தொழிலாளர்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருங்க. ஸோ ஒருத்தர் எல்லாருக்கும் நன்றியோடு இருக்கும்போது அந்த இடத்தினுடைய எண்ணங்கள், அந்த இடத்தினுடைய தன்மை எல்லாமே மாறும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஒரு உறுப்பினர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் வந்து, ஓ பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நம்மளை வந்து சார் கேட்குறாரு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு சின்ன உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வரும். ஸோ இது போல் ஒவ்வொரு தடவையும் நன்றி சொல்லுங்கள், தேங்க்ஸுங்க, இது மாதிரி நீ இந்த விஷயம் நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறது மூலமாக அந்த இடத்தினுடைய தன்மையே மாறிடும். ஸோ நன்றியுள்ள ஒரு தலைவர்களாக, ஒரு நல்ல தலைவர்களாக உங்களுக்கே நீங்கள் இருக்கலாம். டீம் இருந்தாலும் டீமை வந்து நீங்கள் செயல்படுத்தலாம். ஸோ ஹச்ஆர்ன்றது நேரடியாக உங்கள் வருமானத்தோட எப்படி இணையுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது வந்து டைரெக்டாக கிடையாது. நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வருது, அந்த மாதிரி ஹச்ஆர் கிடையாது. அது கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் யாரோ ஒருத்தர் மூலமாக தான் வருது இல்லையா? அது ஹியூமன் ரிசோர்ஸ் தானே, அதுதான் ஹச்ஆர். ஸோ நீங்கள் வந்து ஹச்ஆரோட ப்ராஃபிட் இது செயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான மக்கள், அது நீங்களாகவும் இருக்கலாம், உங்கள் டீமாகவும் இருக்கலாம். நிலையான உற்பத்தி வந்து கண்டினியூஸாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருக்கணும். குவாலிட்டியில் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் நம்மளாம், இப்போ நானே ஒரு உதாரணத்துக்கு இப்போ பிரியாணி ஒரு கடையில் சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன். ஓ இந்த கடையில் நல்லா இருக்கு, நாளைக்கு போய் சாப்பிடுவோன்னா ஐயோ இன்றைக்கி என்ன சரியே இல்லை அப்படின்ட்டு விட்டுருவோம். பட் இதே ஒரு கடையில் இப்போ ரெகுலராக சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன், அது ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஸ்வீட்டாக இருக்கலாம், நீங்கள் தயாரிக்கிற பொருளாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். வாடிக்கையாளரோட நம்பிக்கை, வாடிக்கையாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ கூட சார் ஒருத்தங்க சொன்னாங்க, ஸோ வாடிக்கையாளரோட மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க தான் இதை எங்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி புதுசாக பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆர்டர்ஸ் வரும். நீங்கள் இதெல்லாம் சரியாக பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாபம் வரும். ஸோ லாபம் அப்படிங்கிறது இதோட எண்ட் ப்ராசஸ், கரெக்டுங்களா? நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணும்போது இது ஈஸியாக உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாம் சொல்வது என்னவென்றால், தெளிவோடு இருக்கணும், கிளாரிட்டி. நிறைய பேர் கிளாரிட்டி கிடையாது. நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு நினச்சிட்டு மாற்றி பண்ணிவிட்டு கட்சியில் எல்லாத்தையும் போட்டு குழப்பிடுவோம். ஸோ முதல்ல கிளாரிட்டி இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதுதான் மனிதனுக்கு மிக முக்கியம். கட்டமைப்பு, அதாவது ஒரு ப்ராசஸ், ஒரு சிஸ்டம், அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கட்டமைப்பு இருக்கணும், மற்றும் மரியாதை. அப்படி இருந்தாலே நீங்கள் நல்லபடியாக தொழில் பண்ண முடியும். ஸோ நீங்களே உங்கள் முதல் ஹச்ஆர் வளம், கரெக்டுங்களா? நீங்கள் தானே, நீங்கள்லாம் முதல்ல நீங்கள் தானே இல்லையா? ஸோ நீங்கள் தான் முதல் ஹச்ஆர் வளம். தெளிவு மற்றும் தரங்கள் ரொம்ப முக்கியம். மக்களை வளர்த்திடுங்க, ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் நடக்கும். சில பேர் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் தூங்கினாலும் பிஸ்னஸ் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் தானே வளர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ மக்களை நன்றாக நிர்வகித்தீங்கன்னா வணிகம் தானே வளரும். மக்கள் வளர்ந்தால் லாபம் வளரும். ஒரு சிறு வணிகம் பெரியதாவது குணத்தால் தான். ஹச்ஆர் தொடங்குவது உங்களிடமிருந்தே, சரிங்களா? இது வெளியிலேருந்து கிடையாது, உங்களிடமிருந்தே. ஸோ தேங்க்ஸ். அண்ட் இதை தவிர சின்ன ஒரு விஷயம், லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தோம், ஸ்டாச்சுட்டரி வந்து பொதுவாக, அதாவது ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ்னு சொல்லுவோம், பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, அது மாதிரி நிறைய லீகல் இதெல்லாம் இருக்குது. பொதுவாக ஒரு 10 பேருக்கு மேலே உங்கள் கம்பெனியோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா அது கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒருத்தர் 2 பேர் இருக்கிற வரைக்கும் தேவைப்படாது. பட் 10 பேர்கிட்ட இருக்கீங்க அப்படின்னா பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட்டினுடைய இபிஎஃப்ஓ, எம்ப்ளாய் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசாங்க அமைப்பினுடைய ஒரு ஸ்கீம். அது ஒரு நிறுவனம் 10 பேருக்கு மேலே இருக்கும் பொழுது நீங்கள் பிஎஃப்ல ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பிஎஃப் அமௌண்ட்டு கட்டணும். அதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அதே போல் இஎஸ்ஐ என்பது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸுக்காக அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம் அது. அண்ட் அதர் திங்ஸ், லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. எனி டைம் எது சந்தேகம்னாலும் நம்ம புதிய தலைமுறை அறக்கட்டளை மூலமாக நீங்கள் கேட்கலாம். நன்றி. தேங்க்யூ. நீங்களும் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தில்
தொழில் முனைவோராக பதிவு செய்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ISRB எக்ஸ்போ ஃபோரம், புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.